வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் border ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் நாம் சிம்பிள் border ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறியிருக்கேன். இந்த லைன் மேலே சரி த்ரெட் வச்சு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக சரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணிட்டு தான் பிறகு பீட்ஸால் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து சுகர் பீட்ஸ் வச்சு இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 அல்லது சிங்கிள் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 3, 4ன்னு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து 3mm சைஸ் ஹேண்டிக் பீட் எடுத்துக்கலாம். எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி. இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தும் நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. சிம்பிளாக ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் போடலாம். ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நார்மல் மெஷின் த்ரெட் எடுத்துக்குங்க. அது ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இனி இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து 4mm சைஸ் ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு 4mm சைஸ் பீடுக்கும் இடையிலையும் 2mm சைஸ் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கான இடைவெளி விட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி. இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து 4mm சைஸ் பீடை சுற்றி 2mm பீடை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இதே மெத்தடில் இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஒயிட் பீடோட சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 2mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இந்த ஒயிட் பீடோட சென்டர் பகுதியிலேருந்து தான் இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இனி இதே மெத்தடில் இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு டிசைன் எப்படி ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த லைன் மேலே நாம் சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நான் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நான் சரி த்ரெட் வச்சு 2 லேயருக்கு செயின் ஸ்டிச் போடுறேன். இதே ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 4 அல்லது 8 லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். அடுத்த லைனுக்கு சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 3வது லேயராக ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின் எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள் ஒட்டியாச்சு. அடுத்து 3வது லேயருக்கு நாம் இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாவோ சிங்கிள் பீடாவோ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 2 mm பீடும் 2 சுகர் பீடும் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஒயிட் கலர் பீடு எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி இந்த ஒயிட் கலர் பீடை சுற்றி 2 mm பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியான ஸ்டிச் தான். எல்லா ப்ளவுஸுக்கும் சிம்பிளாக போடக்கூடிய டிசைன் தான். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோலையும் நாம் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.